சார் அதுக்கு காரணம் வேலை வாய்ப்புங்க. தரமான கல்வி இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, அவன் வேற என்ன பண்ணுவான்? சாதாரண ஒரு தொழில் தான் செய்ய முடியும், சிறு தொழில் தான் செய்ய முடியும். ஒரு ஆட்டோ ஓட்டுறான், கார் ஓட்டுறான், ரோட்டில் வியாபாரம் பண்ணுறான், பழம் விற்கிறான், பூ விற்கிறான். இது மாதிரி சிறு தொழில் பெருகுவதற்கு காரணமே வேலை வாய்ப்பின்மை தான், தரமான கல்வி இல்லாது தான். இந்த பகுதி மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளுமே குறுகலான பகுதி, சாலைகள் விரிவாக்கப்பட வேண்டும். முதல்ல அதுக்கு அரசு திட்டம் போட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், மக்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இவ்வளவு இருந்தால் தான் இந்த தொகுதியில் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும். சாலை விரிவு செய்யும் பொழுது இப்போ தற்போதுள்ள சாலையின் மேல் உள்ள கடைகளோ வீடுகளோ சற்று இடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக அரசு நினைக்க வேண்டும், இந்த தொகுதியை நாம் வளமாக்குவதற்கு இவ்வாறான திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும், அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். எதுவுமே செய்யாமல் மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்கறது நியாயம் இல்லை. மக்கள் ஒத்துழைக்க தயாராக இருப்பார்கள். முன்னாடி இருக்க விட 2 அடி 10 அடி முன்ன பின்னாடி போகிறதுனால பெரிய இல்லை, அதுக்கு இழப்பீடு கொடுக்க போகிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பகுதியும் வளர்க்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கணும், ஆனால் வளர்க்கப்படலை. காரணம், இங்கே உள்ளவர்களாம் என்ன சாதாரண ஆளுங்க, என்ன பெரிய கார் பங்களா வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஏளனம். ஏன் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு பங்களாவில் வரக்கூடாதா? கார் வச்சுக்கூடாதா? அந்த காரை சொகுசாக நிறுத்தக்கூடாதா? சாலைகளை விரிவாக்கக்கூடாதா? இதெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதுவும் செய்யாத திமுக அரசினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மீது ஏக கோபத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவருக்கு ஆதரவு இருக்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாற்று வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தென் சென்னை வட சென்னை எல்லாம் கிடையாது. மொத்தத்திலேயே மக்கள் மீது அக்கறை இல்லாமல் தான் 2 அரசு இருந்திருக்கு. பேருக்குன்னு ஒரு திட்டம் என்ன? இந்த தேர்தல் வரும்போது, தேர்தல் வரும் என்று நினைத்து உங்களுக்கு இலவசமாக கொஞ்சம் மின்சாரம் தரோம், உங்களுக்கு இலவசமாக புடவை தரோம், பொங்கல் வேட்டியில் பொங்கல் அப்போ வேட்டி சட்டை தரோம், ஒரு 1000 ரூபா தரோம். இதை மாதிரியே சொல்லி 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 இவங்க மேலே அக்கறையே இல்லாமல் இவங்களை ஒரு வாக்கு வங்கிகளாக பார்க்கின்ற நிலைமை. இவங்க மக்களாக பார்த்துட்டாங்கன்னா தென் சென்னை என்ன வட சென்னை என்ன சிங்கப்பூராக இருக்கணும் இந்த நாடு. ஞாபகம் இருக்கிறதா? ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது என்ன சொன்னார்? சிங்கார சென்னையாக மாற்றி காட்டுவேன்னு சொன்னார். இதுதான் சிங்கார சென்னையா? அவர் ஒரு செங்கலையாவது எடுத்து வச்சாரா? எதுவுமே வைக்கல. வாய் தான் காது வரை இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தென் சென்னையோட வட சென்னையை கம்பேர் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அங்கேயும் மக்கள் அவர்களாகவே தான் வளர்ந்துருக்கிறாங்களே தவிர எதுவும் பண்ணல. என்ன ஒன்று, அங்கே கொஞ்சம் ஒரு IAS IPS அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வீடு கட்டும் போது அவங்களுக்கு வேண்டிய திட்டத்தை போட்டுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த பகுதியும் சரி, எந்த பகுதியும் சரி, மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு தான் இதை வளர்த்து கொண்டிருக்கிறது.